தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அவசரமாக லண்டனில் இருந்து நாடு திரும்புகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அவசரமாக லண்டனில் இருந்து நாடு திரும்புகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பேரன் இன்பநிதி அவர்களுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டன் சென்றுள்ளார். உதயநிதியும் லண்டன் சென்றுள்ளார். ஆனால் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூரில் பேசியது மு.க.ஸ்டாலினுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுகவிலிருந்து பலரை இழுக்க தமிழக வெற்றி கழகம் இந்த நேரத்தில் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. ஆக இந்த நேரத்தில் லண்டனில் இருந்தால் சரியாக இருக்காது என்று மு.க.ஸ்டாலின் கருதுகிறார். மு.க.ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் இந்த முயற்சியில் இறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சிக்குள் பூகம்பம் வெடித்துள்ளது. கனிமொழி, சபரீசன் 2 பேரும் உதயநிதிக்கு எதிராக மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதாக கூறப்படுகிறது. சபரீசன் கட்சியை கைப்பற்றுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதாக கூறப்படுகிறது. கனிமொழி தனது ஆதரவாளர்களை திரட்டி ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஆக கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தின் முயற்சியை தடுப்பதற்காகவும் மு.க.ஸ்டாலின் லண்டனில் இருந்து அவசரமாக நாடு திரும்புகின்றார். மு.க.ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி ஜோசப் விஜய் திமுகவினரை கட்சிக்கு இழுக்க முயற்சி செய்து வருகிறார். அதே நேரத்தில் கட்சிக்குள் கனிமொழியும் சபரீசனும் உதயநிதிக்கு எதிராக ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆக லண்டனில் இருந்து மு.க.ஸ்டாலின் அவசரமாக நாடு திரும்புகின்றார்.